பைபிள்ல இருந்து வார்த்தைகளை கேட்கறதுனால என்ன அப்படி நடந்துட போகுது? நிறைய பேருக்கு கண்டிப்பாக நம்ம ஆட்களில் இப்போ மொத்தமாக இவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னா மொத்த பைபிளை முடித்தேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு 10 பேர் கூட தேர மாட்டோம். அங்கங்கே வாசிச்சோம் சிஸ்டர் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை நான் முழுசாக முடித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி ஒரு சிறிய பகுதியை நான் எடுக்க போகிறேன், இது எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னு சொன்னால் விவிலியம் நமக்கு அப்பாற்பட்ட கடவுளை நம்ம யாரும் தொட்டு பார்க்கல, அனுபவித்து பார்க்கல, பிடிச்சி பார்க்கல, பேசி பார்க்கல இல்லையா? அப்போ ஒரு உணர்வு தான் அது. அந்த உணர்வு என்ன பண்ணுது? பயம் ஏற்பட்டால் அவர்கிட்ட நிற்க வைக்குது. நமக்கு நல்லா இருந்தால் என்ன பண்ணுது? தலாணி போட்டு வீட்டில் தூங்க சொல்லுது. நமக்கு என்னென்ன சினிமா போக சொல்லுது, ஆட்டம் பாட்டமாக இருக்க சொல்லுது. எவனாவது ஒருத்தர் அங்கே நம்மளை கேவலமாக பேசிட்டோம்னா திருப்பி எங்கே வர வைக்குது? கடவுள்கிட்ட வர வைக்குது. ஸோ உள்ளேயும் வெளியுமா இருக்கிற பொழுது அந்த மனிதர்கள் கடவுளுடைய வார்த்தையை சுலபமாக என்னைக்கோ ஒரு நாள் உட்காந்து பைபிளை விரித்து வாசிக்கிற அப்படின்னா தமிழ் தெரிகிறதுனால தமிழ் பைபிளை வாசிக்கலாம். தமிழ் இலக்கியமே நம்ம ஆளுகளுக்கு புரியாது, அப்படி தானே? பைபிள் எப்படி புரியும்? புரிய கேட்க கேட்கத்தான் விசுவாசம் வளரும். ஆமென். ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், முதல் தடவையா என்னோட அனுபவத்திலிருந்து நான் நிறைய பேச போகிறேன். கண்டிப்பாய் மாறப்போகிறது உற்சாகத்தோடு. என்னோடு கடவுள் பேச போகிறார். இந்த வேளையில 1 to 1 உங்ககிட்ட போய் பேச போறார் ஆண்டவர். எனக்கு என்ன செய்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று கேட்க ஆரம்பிங்க. முழு மனதோடு எப்படி ஆண்டவர்கிட்ட இருக்கணும்? நம்ம வீட்டில் இருந்து ஒன்று நினைக்கிறோம், இங்கே வந்தால் ஒன்று நினைக்கிறோம், திருப்பி போகும்போது ஒன்று நினைக்கிறோம். மனசு அல்ல கெடுது இல்லையா? யார்கிட்டையுமே சொல்கிறோம், இந்த உன் வீட்டுக்கு வரேப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அடுத்த வாரம் நான் வரேங்கிறோம். எங்கே போகிறோம்? போகிறதில்ல. சும்மா வாய் ரொம்ப பொய் சொல்லுது. இப்போல்லாம் சர்வசாதாரணமாக பொய் சொல்லுது. எதுலேயுமே நமக்கு முழு மனசு இல்லை. புரியுதுங்களா? நம்ம உலக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கூட நம்ம முழு மனதாக இல்லை. கணவன் மனைவி இடத்துல ஏன்னா முழு மனசாக வருகிறோம் இல்லை. பிள்ளைகளை ஒரு தடவை நம்ம பிள்ளைகள்னு தூக்குறோம், அடுத்த நிமிஷம் எங்கேயாவது போக வேண்டியதானேன்னு சொல்கிறோம். முழு மனசாக இல்லை. நீங்கள் வெளியில் எங்கேயும் முழு மனசாக இல்லாமல் ஆண்டவர்கிட்ட எப்படிங்க முழு மனசாக இருப்பீங்க? நம்ம வெளியில் எப்படி இருக்கிறோமோ அதானே நம்ம. அதே ஆளுக்கு தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் அப்படித்தான். இன்றைய செய்தி உங்களுக்கு முழு மனதாக இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று தெளிவுபடுத்த வருகிறது. மனம் போன போக்கில் முடிவு செய்தோம் என்றால் என்ன நடக்கும்? பணத்தின் மீது பற்று வைத்தால் என்ன நடக்கும்? வேற்று தெய்வ வழிபாடுகளிலே நாட்டம் கொண்டால் என்ன நடக்கும்? அந்த வேற்று தெய்வ வழிபாடுகளில் போறவங்களுக்கெல்லாம் அதான் வழி மாறிடுச்சுல, அந்த பிசாசு சொல்லிக் கொடுக்கும் இல்லையா? அப்போ நமக்கு ஆணவம் வரும், அழிவு நெருங்கும், இறுதியாக கடவுளின் கோபம் மனிதர்கள் மேல் தங்கும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? முதல் பாயிண்ட் என்னன்னா, முழு மனதாய் நம்ம கடவுள்கிட்ட இல்லாதது. இது எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒரு சிறிய சம்பவத்தின் மூலமாய் நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிற வசனமானது இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து, பூசைக்கு வரோம், முதல் வாசகம், 2வது வாசகம் எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். அப்பப்போ யாராவது வாசித்தாலும் கேட்டிருக்கோம். இயேசு குருடர்களை சுகப்படுத்தினாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் படுத்தினார். அது தெரியும் உங்களுக்கு. அப்படியா? அது எந்த இடத்துல சம்பவத்தில் நடந்துச்சு, லூக்கா எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு கேளுங்க. நம்ம ஆளுங்களாம் இன்றைக்கே வெளிநடப்பு செஞ்சுருவான். வசன நம்பர் எங்கேயாவது எங்கே இருக்குன்னு கேளு, வெளிநடப்பு. அப்படி தானே? அப்போ இறை வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம்? சும்மா கேட்குறோம், அங்கங்கே கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதுவும் என்ன வார்த்தை தான் வேணும்? ஆசீர்வாதமான வார்த்தையாக வேணும். ரெட்டத்தனையாக கொடுப்பார், 1000 கொடுப்பார், 10,000 கொடுப்பாரு, இது மட்டும்தான் வேணும். ஏன்? என் சிலுவையை தூக்கி கொண்டு சுமந்து என் பின்னே வான்னு சொன்னார். அந்த இறை வார்த்தையெல்லாம் தெரியும், ஆனால் இப்போ கூட சொல்லாதீங்க நீங்கள். அதை ஏற்கனவே சிலுவையாக இருக்குது இல்லையா? நம்ம சும்மா தேவையான வசனங்களை எடுப்பது கிடையாது. முதல்ல இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து, சத்தமா சொல்லுங்க, இருந்து ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். எனக்கு அது தெரியும், இது தெரியும், இதை கேட்டுட்டேன், நானும் கேத்தலிக்கு, எனக்கெல்லாம் வசனம் தெரியும், இந்த கதையெல்லாம் பேசாத. அதன்படி
நடக்கிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆளுங்களை இப்போ வந்து சரி இயேசு சொன்னபடிலாம் நீங்கள் நடக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கிற 90% என்ன பண்ணுவீங்கன்னா நடக்கிறோங்க. ஏன்? நான் நல்லவன், ஏன்னா நான் நல்லவன், அப்படி தானே? அந்த எண்ணம் இருக்கிறதால தான் நம்ம கையை உயர்த்துறோம். ஆனால் முழுசாக பைபிளை அடிக்கடி வாசிக்க ஆரம்பித்து அர்த்தத்தை புரிய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தைரியமே வராது. நான் எங்கே நடக்கிறேன், நானோ பாவியாக இருக்கிறேங்கிற அர்த்தம் புரியும். புரியுதுங்களா? நம்ம இங்கே யாரும் நல்லவங்க இல்லை, நாம் பாவிகளே. எக்கச்சக்கமான பிரச்சனைகளை பண்ணிட்டு, தவறுகளை பண்ணிட்டு, கடவுளுக்கு எதிராகவும் பண்ணிட்டு, மனிதருக்கு எதிராகவும் பண்ணிட்டு, நம்மளுடைய ஆணவம், கோபம், வன்மம், வைராக்கியத்தோடு வாழ்ந்துட்டு, மன்னிக்க தெரியாமல் வாழ்ந்துட்டு, குற்றங்குறை சொல்லிட்டு, நம்மளோட பெருமையை நாட்டிக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருக்கும் பண ஆசைகள் உண்டு, அங்கங்கே ஒழிச்சு வைக்கிற புத்தியும் உண்டு. இதில் நாங்கள் இறைவார்த்தை கிட்ட நடக்கிறவர்களாக இருக்கிறோன்னு யாருமே இங்கே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் மாறி மாறி தான் நம்ம போகணுமே ஒழிய 16 வருஷம் நான் ஊழியத்தில் செஞ்சுருக்கேன் அப்படின்றதுனால நான் புனிதராயிட்டேன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் என்னோட கரைகளையும் எடுத்துக்கொண்டு தான் போக முடியுது. ஆகவே இன்றைய செய்தி உங்களுக்கானது என்று சொல்லி என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஒரு நிமிடம் ஜெபம் செய்ய போகிறோம். கண்களை மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ எங்கள் மத்தியிலே வாரும். இதோ எங்கள் மத்தியிலே நீர் உம்முடைய இறை வார்த்தைகள் இவர்களுக்கென்று நீர் பேசுவீராக. இதோ இவர்களுடைய உள்ளம் உடைவதாக சுவாமி, மனமாற்றத்தை நீர் கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தையினாலே ஆகாதது ஒன்றுமில்லை, உம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்குகிறவர் நீர். இதோ எங்கள் மத்தியிலே ஒரு புதிய எழுப்புதலை நீர் கொண்டு வாரும் என்றும், இதோ இந்த இடத்துல என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்றும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லா என்னை விட சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். இப்போ நீங்கள் ஒரு மேப், ஒரு படம் பார்க்க போறீங்க. இந்த மேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன எழுதியிருக்கு? எல்லோ கலரில் இருக்கிறது என்ன எழுதியிருக்கு? இஸ்ரேல், ரைட்டுங்களா? கானான் தேசத்திற்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறிய பகுதியாக பழைய ஏற்பாட்டின் நூலிலிருந்து. ஏன்னா இறை வார்த்தை என்ன சொல்லும் பொழுதே மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த காஸ்பல் மார்க்கு, மத்தேயு, லூக்கா, ஜான் இது எழுதுறது தான் பைபிளா? கிடையாது. அப்புறம் எதுக்கு ஆண்டவர் மொத்தமாக கொடுத்தாரு இல்லையா? பழைய ஏற்பாடு படிக்காம கடவுள் யார் என்று நீங்கள் அறிஞ்சு கொள்ளவே முடியாது. அவர் கடவுளை கடவுளாக, புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ நாள் யாராவது சொல்லியிருக்கலாம், மிரபல்லா சிஸ்டர், கேரளைன் சிஸ்டர், அப்படியா? கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமே போயிருப்பீங்க. ஆனால் 3 நாள் என் கூட இருந்து கொஞ்ச நேரம் என் கூட தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரியுதுங்களா? கடவுளையும் கூட நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஆழமாக புரிஞ்சுக்கணும், அவருடைய தன்மை என்னன்னு நீங்கள் தெரியும்னா பழைய ஏற்பாட்டை படிக்காமல் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியாது. விவிலியம் என்பது கடல். கடல்ல இன்னைக்கு ஒரு சொட்டு நீரை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன், சரியா? கானான் தேசத்திற்கு விடுதலை பயண நூலில் பார்க்குற மோசே அவர்களால் வழிநடத்தப்பட்ட மக்கள் கானான் தேசத்தை சென்றடைந்தார்கள். அதற்கு பிறகு நிறைய அரசர்கள் வந்தார்கள், நீதி அமைச்சர்கள் வந்தார்கள், இறைவாக்கினர்கள் வந்தார்கள், சரியா? இயேசு வருவதற்கு 1000 ஆண்டுகள், 800 ஆண்டுகளுக்கு நடந்த சம்பவம் இது. அப்போ கானான் தேசத்தில் இருந்த அந்த இஸ்ரேலர்கள் அந்த நாடு 2ஆக அன்றைக்கு பயன்பாட்டில் இருந்தது. ஒன்று இஸ்ரேல் என்ற, இப்போ நம்ம சென்னை, அப்புறம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆனால் எல்லாமே என்னது? தமிழ்நாடு. அது போல தான் இது எல்லாமே இஸ்ரேல் தான். ஆனால் பகுதி இஸ்ரேலாகவும் பகுதி ஜூடாங்கிறது யூதா பகுதியாகவும் அன்றைக்கு இருந்தது. 2 இடத்திலும் 2 அரசர்கள் இருந்தார்கள், புரியுதுங்களா? ஆக இந்த 2 அரசர்களில் இன்றைக்கு இந்த யூதாவின் அரசன் அமட்சியா அப்படிங்கிறவன் என்ன செய்தான், அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, கடவுள் என்ன செய்தார், இதை ஆழமாக தெரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்குமான பதில் இருக்கிறது. யூதாவின் அரசன் அமட்சியா 25 வயசுலேயே அவங்க அப்பா இறந்ததுனால அரசனாக மாறினார். எல்லாருக்குமே சிறு வயதில் எல்லாம் கிடச்சிட்டா என்ன ஆகும்? தலை கனத்து போகும், அதனுடைய பொருள் அர்த்தம் தெரியாது, அப்படித்தானே?
அப்போ அப்படி வந்த பிறகு அதன் பிறகும் கூட 29 வயசு வரை அவன் அரசனாக வாழ்ந்தான். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு அரசன் தான் அமத்சியா. அப்ப 25 வயசுல உள்ள வந்தவொடனே வசனத்தை பாருங்க. ஆண்டவர், இதெல்லாம் 2 அரசர்கள் 14ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆண்டவரின் பார்வையில, ஏன்னா அவன் தாய் ரொம்ப பக்தியானவங்க, தாவீதின் வழியில அவங்க கடவுளை எப்படி வழிபட்டாங்கன்றதை கேட்டதுனால ஒரு தாய் தான் தன் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுத்தர முடியும். தாய் தான் கற்றுத்தர முடியுங்க. இன்னைக்கு தாய்மார்கள்ட்டே ஒழுக்கம் இல்லாததுனால, எப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லை, அது எப்படி சிஸ்டர் நீங்க சொல்றீங்க? கோபத்தில் கால்னு கத்துறது இல்லையா? அமைதியற்ற சூழ்நிலையில எப்ப பார்த்தாலும் பொங்கி பொங்கி ஊத்துறது இல்லையா? சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசுப்படுத்துறது இல்லையா? பெருந்தன்மையா நம்ம நடக்காத தருணங்கள் எவ்வளவு இருக்குது. நீங்க எப்படி பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு தாய் தகப்பனுக்குள்ள எப்பொழுதும் பயம், ஒரு காரியத்தை எடுத்து செய்ய திணறுகிற ஒரு பயம் இருந்தா பிள்ளைகளை எப்படி தைரியம் ஊட்டி நீங்க வளர்க்க முடியும்? உங்களுக்குள்ள ஞானம் குறைவாக இருந்தால் எப்படி பிள்ளைகளை நீங்க வளர்த்தெடுப்பீங்க? உங்களுக்கு இந்த வயசுல போய் படிச்சு பட்டம் வாங்கி எல்லாம் ஞானத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கம்ப்யூட்டர் படிக்கிற காலத்துல உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஆனா நீங்க வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் வளரும் பொழுது, விசுவாசம் வளர வளர உனக்குள் ஆண்டவர் ஞானத்தை வைப்பார். ஆமென். வயசானவங்களுக்கு கூட ஞானம் வருது. இன்னைக்கு வார்த்தையை கேட்க கேட்க அவங்களுக்கு ஞானம் வருது. புரியுதுங்களா? இவனுடைய தாய் மிகுந்த பக்தியாக இருந்தாங்க. அதனால பிள்ளைக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. கடவுளுடைய பார்வையில நேர்மையானதை செய். 10 வயசுல செய்வான், 20 வயசுல செய்வான், 30ல செய்வான், 35ல செய்வானா? செய்ய மாட்டான், மாறி போவான். புரிஞ்சுதுங்களா? கடவுளுக்கு முன்பாக நேர்மையானதை அவன் செய்தான், இருப்பினும் முழு மனதுடன் அவ்வாறு செய்யவில்லை. அன்பார்ந்தவர்களே, இவனுடைய வாழ்க்கை அழிவுக்கு வந்ததற்கு மொத்த காரணமும் இந்த ஒரு வார்த்தை தான், முழு மனதோடு. இன்றைக்கு நம் மத்தியில, ரோமன் கத்தோலிக்கர்கள் மத்தியில நான் பெரிய குறைபாடு என்ன பார்க்குறேன், என்ன பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா? நம்ம மத்தியில முழு ஈடுபாடு கிடையாது. கடவுள் வார்த்தையும் தெரியாது, அவருடைய தன்மைகளும் தெரியாது, அவருக்கு அஞ்சி நடுங்கிறது எப்படின்னு தெரியாது, அவரை துதிக்கிறது எப்படின்னு தெரியாது, அவரை நம்புறது எப்படின்னு தெரியாது. ஆனால் கோயிலுக்கு வருவாங்க போவாங்க. நாங்கள் ரோமன் கேத்தலிக் தான் கல்யாணம் பண்ணுவோன்னு நிற்பாங்க. அந்த சடங்கு ஆச்சாரத்துக்கெல்லாம் குறவே கிடையாது. ஆனால் முழு மனது இல்லை உள்ள. கடவுள் பயமும் இல்லை. கடவுள் பயம் இருந்தால் ஏன் வீடுகளில் இவ்வளோ கூச்சல் வருது? எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் வருது? ஏன் இவ்வளவு ரகளை, எவ்வளவு அழுக, வியாதி ஏன் வருது? முழு மனது இல்லை. இன்னைக்கு நீங்க முழு மனதோடுனா, நீ நம்பிக்கையோடுனா, நம்பிக்கை என்ன சும்மா வந்துருமா? அப்படி வெளியே போய் நின்னா வானத்திலிருந்து கொட்டுதா நம்பிக்கை? அனுபவங்கள் தான், கடவுள் அனுபவங்கள் தான் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும். கடவுளை தேடி நீ வரணும். முதல்ல கடவுளை தேடி நீ விபிலிய வார்த்தையை வாசிக்கணும். முதல்ல கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்பவர்களிடத்துல நாடி தேடி ஓடத நீ முதல்ல. அதுக்கு நேரத்தை கொடுத்தீன்னா நீ அதுல வளர வளரத்தான் உன்னுடைய குணங்கள் எல்லாம் சரியாகும். இறைவனுடைய வார்த்தை மட்டும்தான் ஒருவனை முற்றிலும் மாற்றும். எவனுடைய அட்வைஸாலும் மாற முடியாதுங்க. யாரோட அட்வைஸ்னாலும் நீங்க மாறிட மாட்டீங்க. எல்லாரும் அட்வைஸ் கேட்காத ஆள் இங்க யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு யாருமே அட்வைஸ் கொடுத்ததே இல்லை, கிடையாது. ரொம்ப சீப்பஸ்ட் திங் இன்னைக்கு வேர்ல்டுல எது? அட்வைஸ் தான். எல்லாரும் அட்வைஸ் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம், யாரும் கேட்க மாட்டோம். ஆனால் நாம தேடும் பொழுது இறை வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை உள்ள வரும் பொழுது நம்மை அது சுத்திகரிக்கும், பரிசுத்தமாக்கும். ஆமென். தேடுங்க, நிறைய தேடுங்க. அவன் ஒரு கட்டத்தில் அம்மா சொன்னதை விட்டுட்டு விலகுனா. அவன் என்ன செய்தான்? ஒரு ஆணவம் வந்துச்சு, முழு மனசா கடவுள்கிட்ட இல்லை, பயம் போயிடுச்சு. என்ன செய்தான் பாருங்க. இந்த படத்தை பார்த்துட்டே இருங்க. ப்ளூ கலர்ல இருக்கிறதா யூதா. இந்த அரசனை பற்றி தான் நான் பார்க்கிறோம். அமத்சியா யூதா மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி 3 லட்சம் பேரை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக இருந்த ஏதோ, அந்த பழைய படத்தை காட்டுமா,
முதல் படத்தை அந்த பாருங்க, EDOMன்னு போட்டிருக்கா படம், அதுதான் ஏதோம் நகரம். அது வேற்று இனத்தார் இருக்கிறது. அவங்கள போய் நம்ம வந்து வெற்றி கொள்ளலாம், அவங்களோட போரிடலாம்னு சொல்லி இவனுக்கு ஒரு திடீர் ஐடியா. திடீர்னுதான் தானா மனம் போக்கில் சில முடிவுகள். அப்படி இங்கே எத்தனை பேர் மனம் போக்கில் போகணும், பணத்தை கொடுத்து இன்றைக்கி எத்தனை பேர் தொலைச்சிட்டு நிற்கிறீங்க? இருக்கா இல்லையா? மனம் போன போக்கில் நம்பினேன், கொடுத்தேன், இன்னைக்கு போச்சு சிஸ்டர். இருக்கா இல்லையா? ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த பையன் நல்ல பையனு. ஒருத்தர் சொன்ன உடனே நான் வாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தேங்க, அவன் பெரிய குடியாரங்க. சொல்கிறோமா இல்லையா? மனம் போன போக்கில் அவங்க கூப்பிட்டாங்க, நான் போனேன், போயிருக்கவே கூடாதுங்க. அந்த போன ஃபங்க்ஷனில் என்னை அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க. மனம் போன போக்கில் போகிறோமா இல்லையா? மனசு என்ன சொல்லுதோ, ஆசைகளுக்கு ஏற்ப வாழும் பொழுது முடிவு இப்படி இருக்கும். அவனை மனம் போன போக்கில் என்ன பண்ணா, போர் புரிவோம், இந்த ஏதோம் நகரத்தை வந்து நமக்குள்ள கைப்பற்றுவோம் என்று சொல்லி எதிராக போகிற போது என்ன பண்ணா, அந்த பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் தேசத்திலிருந்தும் 1,00,000 வீரர்களை துணைக்கு அழைத்து கொண்டான். அடுத்த நாட்டு வீரர் சும்மா வருவானா? அப்போ அவன் என்ன பண்ணா, இவங்களுக்கு 4000 கிலோகிராம் வெள்ளியை கொடுத்து அமர்த்தினான். புரியுதுங்களா? காசு கொடுத்து வந்துரு அப்படின்னு சொல்லி இப்போ படையெல்லாம் ரெடியாக இருக்கு. ஒரு ஆணை வந்தா மனம் போன போக்கில், கடவுள் சொல்லவே இல்லை, கடவுள் உணர்த்தவே இல்லை இதை செய்யணும். நம்மளுடைய ஆசைகள், நம்ம இன்னும் பெரிதாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்படி செய்கிற பொழுது பாக்குறங்க எவ்வளோ பணத்தை போட்டு அவன் போருக்கு கிளம்புகிறான். அப்பொழுது கடவுளின் மனிதர் ஒருவர் அவனிடத்துல வந்து, அரசே, இஸ்ரேல் படையினர் உம்மோடு செல்லக்கூடாது. கடவுள் வந்து கண்டிப்பாக மனிதர்களின் வழியாய் வருவார். கடவுளை எத்தனை பேர் பார்க்கணும்னு நினச்சிருக்கிறீங்க, ஆசைப்பட்டிருக்கீங்க? கை தூக்கு பார்க்கலாம். பாட்டிமான்லேருந்து எல்லாம் முதல்ல கை தூக்குறீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? எல்லாருக்கும் ஆசை, நான் யாரும் பார்க்கல. 25 ஆண்டுகள் நான் உண்மையான தேவனை நேரில் சந்திக்காமல் நான் யாரையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று 15 வயசுலேருந்து 40 வயது வரை நான் எந்த கோயிலுக்கு போகல, யாரையும் என் கடவுளாக நான் ஏற்றுக்கொள்ளாமலே இருந்தேன். நான் பார்க்கணும், பேசணும், எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், ஹூ யூ ஆர். இந்த தேசமானது 30,000 கோடி தேவர்களை கொண்ட நாடு, அப்படிதானே? திருமண பக்கமெல்லாம் கடவுள் தான். அப்போ யார் கடவுள்? எங்கள் அம்மா அப்பா இதிலே பிறந்து வளர்ந்து அவங்க சொல்கிறதான் கடவுள் ஆகிட முடியுமா? அடுத்த வீட்டுக்காரா சொல்கிறது கடவுளாக இருக்காத? குழப்பம் எனக்கு. ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகள் வேறு, புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கார், ஒருத்தர் டாக்டராக இருக்காரு. சிந்தனைகள் வேற தான். எப்படி இப்படி நீங்கள் நினச்சிங்க? நான் அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா நான் வேற, நீ வேற. நான் அப்படி தான் நினச்சேன். பார்க்காத ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்ம ஏமாந்து போகக்கூடாது. ஏன் கடவுளை அப்பான்னு சொல்கிறாங்கல்ல? அப்பாவை பார்க்கறதுக்கு என்ன கஷ்டம்? பார்க்க வேண்டியதானே? நான் நம்பினேன், ஒரு நாள் நான் கடவுளை நேரடியாகவும் தரிசனம் செய்தேன். ஆமேன், ஆமேன். என்னுடைய நம்பிக்கை பெரிது, புரியுதுங்களா? நான் ஒரு நாள் பார்ப்பேன்னு நம்பிட்டே தான் இருந்தேன். முதல் வருஷம் நடக்கல, 2வது வருஷம் நடக்கல, எத்தனாவது வருஷம் நடந்துச்சு? 25வது வருஷம் நடந்துச்சு. நீங்கள் யாராவது 25 வருஷம் காத்திருப்பீங்களா? பக்குன்னு இருக்குது கேள்வி இல்லையா? யாருக்கா 25 வருஷம் காத்திருப்பா? அதுக்குன்னு நீங்கள் காத்துக்கல, ரைட்டா? போற வர வழியில் பார்க்கறது இதெல்லாம் முழு மனசோடு அது கிடையாதுல்ல. ஆக கடவுளை நேரடியாக பார்க்க முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். உங்களுடைய இக்கட்டான வேலை, அதுவும் நீ வந்து தப்பு செய்ய போறேன்னு வச்சுக்க, நீ பணத்தை கொடுத்து ஏமாற போற, நீ ஒரு கல்யாணம் பண்ணி அதில் எங்கேயோ சிக்கலா போகுது, நீ தப்பான இடத்துல ஒரு வீடு கட்ட போற, நீ தப்பான ஒரு இன்ஜினியரை பிடிச்சி நீ என்னத்தையோ செய்ய போற, ஏதோ உன்னை தவறு செய்ய போறேன்னா நீ கடவுள்கிட்ட முழு மனசா இருக்கியோ இல்லையோ, கடவுள் உன்னை மனிதர்களின் வழியாக கண்டிப்பாக சந்திக்க வருவார். ஆமென். கண்டிப்பாக சந்திக்க வருவார். நான் கடவுளை முகமாய் நேரடியா பார்க்கறதுக்கு முன்னாடியே என் வீட்டிலே கடவுளின் தூதர் இருந்தார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என் வாழ்க்கையில் நான் எத்தனை தடவை அப்போ நான் கடவுளை பார்த்துருக்கேன்றதை அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மறந்துடுறேன்.
நம்ம மனிதர்களின் வழியாக கடவுள் வந்து உணர்த்துகிறார். இந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, கடவுளே மனுஷங்க வழியா என்கிட்ட பேசுங்க பேசுங்கன்னு கேளுங்க. ஆனா என்ன தெரியுமா கேட்கணும்? பேசுங்க, நான் அதை கேட்பேன்னு சொல்லுங்க. முதல்ல நம்ம தான் விரட்டி விட்டுறோம்ல, உனக்கு என்ன தெரியும். இப்போ இந்த அம்மா வந்து சொல்றாங்க என்கிட்ட, உடனே நான் வந்துட்டு நான் படிச்சு எவ்வளோ பெரிய ஆளு, எனக்கு நீங்க இப்படித்தானே எல்லா உலகம் எடுக்குது. ஆனால் கடவுள் நீ நினச்ச மாதிரி அமெரிக்க பிரசிடென்ட் வழியாலாம் உன்கிட்ட வந்து பேச போகிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க, உன்னை விட தாழ்ந்தவங்க வழியாகவும் கடவுள் வருவார். உற்று கவனிச்சின்னா உனக்கு கடவுளோட ஒரு உறவு இருந்துச்சுன்னா நீ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், கடவுள் இவர்கள் வழியாக பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டின் நூல் இது பாருங்க. அதனால தான் வெளி அரங்கமாய் பழைய ஏற்பாட்டின் நூலில் இறைவாக்கினர்கள் மக்களோடு கலந்தாங்க. அன்னைக்கு அவங்க வந்தாலே ஒரு பயம், கடவுளோடு வருகிறாங்க, கடவுள் வார்த்தையை கொண்டு வராங்க, பணிவாக கேட்டுக்கொள்வோம் என்று அந்த காலத்தில் பழகினாங்க. அந்த பழக்கம்தான் என்னவோ இன்னைக்கு வரைக்கும். ஃபாதர்ஸை பார்த்தா கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்க, எங்களை மாதிரி ஆளுகளை பார்த்தா கொஞ்சம். இந்த பயபக்தி வந்து பழைய ஏற்பாட்டின் நூலில் கடவுள் இறைவாக்கினர்கள் மூலமாக ஏற்பாடு செய்தது. அப்படிப்பட்ட ஒரு இறைவாக்கினர் அவருடைய வாழ்க்கையில அன்றைக்கு வருகிறார் பாருங்க. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது இல்லை. அவர் உங்க வாழ்க்கையில, உன்னோட வாழ்க்கை வந்து இன்னைக்கு 50 வயசு நடக்குதுன்னா நான் உனக்கு பெட்டு கட்டி சொல்றேன் 1,00,000 தடவை கடவுள் உன் வாழ்க்கையில வந்துட்டு போயிருப்பார். வீட்டுக்குள்ள வருவாரு, சொந்தங்கள் வழியா வருவாரு, உணர்த்துவாரு, உனக்கு ஒரு பொருள் வந்து சேரும். வந்துகிட்டே தான் இருக்கிறாரு ஆண்டவர். கடவுள் மனிதர்களை படைச்சு இந்த பூமியில அம்போன்னு விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் பராமரித்து அன்பு காட்டி பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம உணரல. இதோ இந்த வேளையில கூட கடவுளின் மனிதர் வந்து சொல்கிறார், இஸ்ரேல் மக்கள் வேற்றன தெய்வ வழிபாடு செய்யறா, கடவுளுக்கு பெரும் கோபத்தோடு இருக்காராங்க. அவங்கிட்ட இந்த 1,00,000 வீரரை நீ வந்து கூட்டிட்டு வந்திருக்க, அவங்களோட சேர்ந்து நீ போருக்கு போகாத, கடவுளோட கோபம் உன் மேல இறங்க போகுது என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த அரசன் என்ன சொன்னான் பாருங்க, அப்படி சென்று போரில் வலிமை, அந்த அடியார் சொல்றாரு, அப்படி சென்று போரில் வலிமை வாய்ந்தவனாக திகழலாம், நான் போய் பெரிய ஆளாயிடுவேன், எல்லாத்தையும் ஜெயிச்சு நான் அரசனாவேன்னு நீ சொன்னீன்னா, நீர் கருதினால் கடவுள் உம்மை எதிரிகள் முன் வீழ்த்துவார், உன்னை தோக்கடிச்சிருவார் ஆண்டவரே. ஏனெனில் உதவி புரியவும் உன்னை வீழ்ச்சி உற செய்வவும் கடவுளுக்கு ஆற்றல் உண்டு என்றார். ஆமென். கடவுளுக்கு ஆற்றல் உண்டுங்க. நீங்க ஒண்ணுமில்லாம செய்யற காரியத்தை உயர்த்தவும் முடியும். நீ எனக்கு பணம் இருக்கு, எனக்கு படபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்குன்னு சொன்னா டம்மியாக்கவும் கடவுளால முடியும். முதல்ல அதைத்தான் அவர் சொன்னாரு. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஐயோ, 4000 கிலோகிராம் வெள்ளியை கொடுத்து விட்டேனே, அது வீணாகுமே, காசெல்லாம் கொடுத்துட்டே வாங்கிட்டானே, அதனால இந்த போரை நான் நிறுத்தப் போவதில்லை என்று சொன்னான். இந்த மாதிரி சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? நிச்சயதார்த்தம் முடிந்த பின் சில பேருக்கு வந்து திருமணங்கள்ல பிரச்சனைன்னு தெரியுது. ஆனா என்ன சொல்றீங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம், அது எப்படிங்க அப்புறம் நிறுத்துறது, காசெல்லாம் செலவழிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டாச்சு, எப்படி நிறுத்துறது சொல்றோமா இல்லையா? அப்ப அவனுக்கு நமக்கு என்ன பெரிய வித்தியாசம்? கடவுள் அங்க கூட உணர்த்துறாதுல்ல, இதோட ஓடிடு, பிரிச்சு போயிடு சொல்றாருல. நமக்கு தைரியம் இருக்கிறது இல்லை, நமக்கு எங்கேயோ பயம் இருக்கும், சில சமயங்கள் ஆசைகள் இருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த அவன் வட்டி கொடுக்குறான்னு சொல்லி ரொம்பலாம் கொடுக்காதீங்க, நீ ஏற்கனவே ஒரு 20,000 ரூபா கொடுத்து வச்சிருப்ப, அவன் 2 மாதம் வட்டி கொடுத்துருப்பான், அதனால நீ இன்னும் 20 ரூபா கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருப்ப. அதுக்குள்ள கடவுள் இடப்படுவார். நிறைய பேர் இன்னைக்கு ஏமாத்துறாங்க, நம்மளாம் பணம் கொடுக்கக்கூடாதுக்கா, அது சரித்தா, அவளை அனுப்பிட்டு இவ கிடக்கிறா, நமக்கு 20 ரூபா கொடுத்ததுக்கு காசு வந்துட்டு இருக்கு, நம்ம சத்தம் இல்லாமல் திருப்பி 20 ரூபா கொடுத்து காசு சம்பாதிக்கணும் நினைக்கிறது இல்லையா? எல்லாம் செஞ்சாச்சு, எல்லாம் செஞ்சு வீழ்ந்து கடவுள் வந்து ஒருத்தரை வலிமை உள்ளவர் ஆக்குவார், சில பேரை வீழ்ச்சி உறவும் செய்வார். கடவுளோடு இருக்கிறவன் தான் ஞானமாய் நடந்து செல்வான், இல்லைன்னா எழுகிறது விழுகிறதுமா தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். கடவுளுடைய வார்த்தை வழி நடத்துதல் உணர்வு உங்களுக்கு இல்லைன்னா
என்ன சம்பாரிச்சாலும் சரி, என்ன அறிவு இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள நடுவில் பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி அதுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒண்ணுமே நிக்கிறது இல்லைன்னு நீங்க சொல்றது. கடவுளுடைய வார்த்தையும் உணர்வும், யார் அந்த உணர்வை கொடுக்கறது? பரிசுத்த ஆவியானவர். அது இல்லாததுனால ஓட்ட பாத்திரத்துக்குள்ளதான் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு தான் இறை வார்த்தை தேவைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவன் அன்றைக்கு சொன்னாலும் கூட அவன் போருக்கு சென்றான். அங்க போய் அவர்களை எல்லாம் தோற்கடித்தான். அவர்களை தோற்கடித்த பொழுது அந்த படத்தை பாருங்க, பெரிய போர் நடந்துச்சு. அதன் பிறகு அந்த ஏதோம் நகரத்தில் இருக்கிற வேற்று தெய்வ வழிபாடு செய்து கொண்டிருந்த சிலைகளை எல்லாம் அவன் எடுத்து வந்தான். இதுதான் ட்விஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. கடவுளுக்கு எதிராக, கடவுளுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நாம செல்லும் பொழுது, கடவுளுக்கு பிரியமில்லாத மனிதர்களோடு நாம தொடர்பு வைக்கும் பொழுது, கடவுளுக்கு பிரியமில்லாத பாவமான செயல்களை தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்முடைய குணநலன்களை மாற்றாம கோபம், வன்மம், ஆத்திரம் எதுவுமே அடங்கல, வயசு ஆக ஆக இன்னமும் நம்ம வைராக்கியமா வாழ்றோம்னு சொன்னோம்னா, இதெல்லாம் மாறாத பொழுது நம்மோடு கூட அழிவுகள் சேர்ந்து கொள்ளும். அதுவே அட்ராக்ட் ஆகி நம்ம வீட்டுக்குள்ள அமர்ந்து கொள்ளும். அழிவுக்கான இடம் வந்துச்சு அவங்ககிட்ட. வேற்று தெய்வத்தோட சிலைகள் எல்லாம், ஏன்னா ஜெயிச்சிட்டோம், அவனோடதெல்லாம் எல்லாத்தையும் எடு. அது பொண்ணுனால இருந்திருக்கலாம், வெள்ளினால இருந்திருக்கலாம். ஏற்கனவே இவனுக்கு வெள்ளி மேலதானே ஆசை இருந்தது. அதனால என்ன நடந்துச்சு? அங்க இருக்கிற சிலைகளை எல்லாம் தூக்கிட்டு அவன் வழிபட ஆரம்பித்தான். 16ஆம் வசனம் சொல்கிறது, எவ்வாறு அவர் பேசிக்கொண்டு இருக்கையிலே திரும்பவும் அந்த கடவுளின் அடியார் வருகிறார். அவர் எதுக்கு நீ அந்த வேற்றின தெய்வ வழிபாட்டு சிலைகளெல்லாம் நீ கொண்டு வச்சிருக்க? கடவுள மேல ரொம்ப கோவப்படுறாரு, இதை தூக்கி எறிஞ்சிருன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அரசன் சொல்கிறான், அரசருக்கு ஆலோசகனாக உன்னை யார் ஏற்படுத்தியது? நீ யாரு? நீ எதுக்கு சொல்ற? போன தடவை போகாதன்னு சொன்னேன், ஆனா நான் போனேன். என்னாச்சு? எனக்கு வெற்றி ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு மனிதர்கள் அப்படிதான் சொல்றாங்க, எனக்கு என்ன குறை? எனக்கு நல்லா இருக்கு, கடவுளை என்னை ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு. என் பிள்ளைகள் படிச்சிருக்காங்க, ஃபாரின் போயிட்டாங்க, கார் வாங்கிட்டேன், எனக்கு ஒரு குறை இல்லை. இந்த மாதிரி அல்லேலியா மீட்டிங்கெல்லாம் நான் வர்றதே இல்லை. அழிவு வரும்பொழுது எல்லாம் சேரத்தான் செய்யும். அவ்வளவு வீட்டுக்குள்ள வரும். நீ எவ்வளோ பணம், எவ்வளவு பதவி, எவ்வளோ பட்டம் வச்சிருக்கியோ, நீ இறங்கி ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையா இல்லைன்னா அதெல்லாம் ஒரு நாளில் அழிஞ்சு போகும். நீங்கள் சொல்லுவீங்க, இல்லையே பணம் மேலே பணம் சேருதுன்னு. வியாதியா நிற்கும், வேற பெரிய பிரச்சனையில் அது கொண்டு விடாம செல்லாதுங்க. அது செல்லாது. அந்த இடத்துல இறையடியாரை பார்த்து அவன் சொன்னா, உன்னை யார் ஆலோசனை வச்சது? நீ முதல்ல நிறுத்து என்று சொன்னான். அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. சொல்லுவாங்க, நீ யார்கிட்ட வேணாலும் வாலாட்டு, கடவுளோட இறையடியார்கள்ட்ட மட்டும் வாலாட்டாதுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் மெஸ் வித் தோஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஹோலி பீப்புள், நேர்மையாளர்களோடு நீதிமான்களோடு நீ பிரச்சனை வச்சுக்காதன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அவர்கிட்ட பிரச்சனை பண்ணாரு. அவர் சொன்னாரு, எனது ஆலோசனை கேட்காமல் நீ இவ்வாறு செய்ததனால் கடவுள் உன்னை அழிக்க முடிவு செய்திருப்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். உனக்கு அழிவு நெருங்கிருச்சு, என்னைய பார்த்து நீ இவ்வளோ சத்தம் போடும்போது உனக்கு அழிவு வரப்போகுதுன்னு சொல்றார். கொஞ்ச நாள் ஆகுது, அங்கதான் ஆணவம் ஏறிடுச்சுல, நம்ம ஒரு போரை ஜெயிச்சிட்டோம். இவன் என்ன பண்றான்? யூதா நகர அரசன் சும்மா எதுக்கு உட்கார்ந்துருப்பான, டைம் பாஸுக்கு இஸ்ரேல் அரசனோடு போர் புரியலாம் என்று கிளம்புகிறான். சும்மா உட்காந்துருந்தா என்ன இருக்கும் அதுக்குள்ள? பிசாசு தான் வேலை செய்யும். பிசாசு தான் வேலை செய்யும். உங்க வீடுகளுக்குள்ள இறைவார்த்தை வராம, இல்ல டிவியில இறைவார்த்தையை ஓடாம, நம்முடைய பாடல்கள் பாடப்படலை, வேற ஏதோ ஓடுது. சினிமா பார்க்குறீங்க, ஒரே கேக்கே முக்கியான் இருக்கீங்க. பேய் படம் பார்க்குறவங்க எத்தனை பேர்? இந்த பேய் படம் பார்க்குறவங்க இருக்கீங்க, கை தூக்கு. பார்க்குறவங்களாம் இருப்பீங்க. பேய் சும்மாவே எல்லா பக்கத்துலையும் இருக்குது. நீ டிவி போட்டு கூப்பிடாத வீட்டுக்குள்ளே. தயவுசெய்து அதை பார்ப்பவர்கள் முதல்ல நிறுத்துங்க. கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில் இவ்வகையான படங்களை முதல்ல பார்க்கவே பார்க்காதீங்க. அது அங்கே தங்கும், உங்களுக்கு அழிவை கொண்டு வரும். புரியுதுங்களா?
அதே மாதிரி வேற்றின இனத்தாரிடத்துல வந்த எதையாவது ஒரு சிலையோ ஒரு குங்குமம் அது இது எதையும் வீட்டுக்குள்ள வைக்காத, தயவு செஞ்சு எடுத்து போடு. எனக்கு 2 வருட காலம் கடவுளை காண்பதற்கு முன்பாக எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே அனுபவம் தான். எதுக்கு ஏன் இப்ப நடக்குதுன்னு அப்ப புரியல. ஆனா கடவுள் என்னை எடுத்த பிறகாக எல்லாத்துக்கும் எனக்கு அர்த்தத்தை புரிய வைத்தார். 2 வருஷ காலம் என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது. பயங்கர டிப்ரெஷனுக்கு போனேன். நைட்டெல்லாம் தூங்க முடியாம கண்ணில் இருந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கும். 2 வருஷம் நான் படாத பாடுபட்டு தீத்தேன். சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் கேட்டேன், தூக்கு மாத்திரை கொடுத்தாரு. இதை வச்சு என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் சாப்பிட்டு அதையும் தூக்கி போட்டேன். ஒரு நாள் வீட்டை க்ளீன் பண்ணும்போது வேற்று தெய்வத்தினுடைய கேலண்டர் நிறைய புஸ்தகங்களுக்கு நடுவில் கீழ்ப்பக்கம் இருந்ததை பார்த்தேன். அன்னைக்கு அதை முதல்ல தூக்கி வெளியே போட்டேன். அன்னைக்கு நான் எந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நான் உண்மையான கடவுளை பார்த்து பேசினாதான் ஏற்றுக்கொள்வேன்றதுல தெளிவாக இருந்தேன். இது என்ன இங்கே இருக்குதுன்னு சொல்லி தூக்கி போட்டேன். மறுநாள்லேருந்து எனக்கு தூக்கம் வந்தது. நான் அன்றைக்கி யோசித்தேன், இதை தூக்கி போட்டால் எப்படா தூக்கம் வந்துச்சு, இது இருந்தால் ஏன்டா தூக்கம் வரல புரியலை. ஆனால் நான் ஊழியக்காரி ஆன பிறகுதான் இது அநேகருக்கு சொல்லும்படி கடவுள் என்னை அந்த 2 ஆண்டுகள் இருட்டு குழியில் என்னை நடத்தினார். அதனால் நான் அனுபவத்தோடு சொல்கிறேன். எதையுமே படித்த அறிவெல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் அப்படி படிக்கலை. நான் தியாலஜியும் படிக்கலை, ஒரு ஃபிலாசபியும் படிக்கலை. நான் கடவுளை நேரில் பார்த்த பின் 3 மாதம் பைபிள் படித்தேன், அவ்வளோதான். அதோடு 16 ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய ஆவியினால் பேசுகிறேன்னே தவிர அவருடைய ஆவியிலிருந்து நீங்கள் செயல்படும் பொழுது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது தெளிவாக தெரிஞ்சுவிடும். இவன் என்ன பண்ணா, வா அந்த பக்கத்தில் இருக்கிற நாட்டு மேலையும் போர் தொடுத்து அவங்களையும் தோக்கடிச்சு நாம் பெரிய பேரரசராக மாறுவோம் என்று ஆசைப்பட்டான். அவனுக்கு எப்படி இருக்கும், அவன் பெரிய நாடு இஸ்ரேல். அவன் சொன்னா, ஒன்றத்துக்கு ஆக மாட்டேன், நீனு எனக்கு எதிராலாம் நீ வராதே, உன்னை பஸ்பமாக்கிடுவேன், நீ வராதே என்று சொன்னான். நேருக்கு நேரம் பார்த்து கொள்ளலான்னு இவன் சும்மா இருக்க மாட்டாம கிளம்பி போனான் அந்த போருக்கு. அவன் என்ன பண்ணான், ஒரே ஸ்லாட் வந்தா அடிச்சா. யூதா நகரம் முழுக்க அழிவுக்கு வந்தது. எருசலேம் மதில்கள் இடிக்கப்பட்டது. இந்த அமத்சியா என்ற அரசனை அவன் தரன்னு இழுத்து கொண்டு போய் 15 ஆண்டுகள் அவன் சிறையில் வாழ்ந்தான். அதன் பிறகு அவன் தப்பியோட பார்த்த பொழுது அவனை வாளால் கொன்றார்கள். எப்ப வேற்றின தெய்வத்துக்கு நடுவில் நின்னானோ கடவுளின் கோபம் என்றது. ஏதோமின் தெய்வங்களை அவன் வழிபட்டு வந்ததனால். வார்த்தையை பாருங்க, நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து இறை வார்த்தையிலிருந்துங்க ஆழமான சத்தியத்தை நீங்க உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் உண்மை. உண்மையை நோக்கி உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். ஆமென். ஒவ்வொரு இறை வார்த்தையும் உண்மையை நோக்கி உன்னை வழி நடத்தும். அவன் வேற்றின தெய்வங்களை வழிபட்டு வந்ததனால் எதிரிகளின் கையில் ஒப்புவிக்க கடவுள் திட்டமிட்டு இருந்தார். பண ஆசை இருந்தாலும் ஒரு வேற்றின தெய்வம் தான் அது. பணத்தின் மீதான பற்று, மனம் போன போக்கில் முடிவுகள், ஆசைகள், ஆணவத்தில் பேசுறது, இது எல்லாமே என்ன பண்ணும், அழிவைத்தான் கொண்டு வரும். ஒரு பெரிய அரசனாக 25 வயதில் முடிசூட்டி வாழ வந்தவன் இறை அடியாரின் வார்த்தைகளை கேட்காமல் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டான். அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டின் நூலின் வழியாக பார்க்கிறோம், இறையடியார்களின் வழியாக வார்த்தை வந்தது. அப்படிதானே? ஆனால் அன்றைக்கு அந்த இறையடியார்களை பார்க்க மக்கள் கூடினார்கள், நடந்து சென்றாங்க, கேட்டாங்க, பிரச்சனை வந்து அவங்கள்ட்ட போய் நின்னாங்க. அதன் பிறகு இயேசு ஆண்டவரின் வருகை இருந்தது. அவரிடத்திலே மக்கள் தேடினார்கள். அதன் பிறகு திருத்தூதர்கள் உருவானார்கள். அவர்களின் மூலமாய் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து பேசினார். இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றைக்கு கடவுள் எதை வைத்து பேசுகிறார் என்றால் விவிலியத்தின் வழியாக. இந்த 2000ற்கு பிறகு அதிகமாக கடவுள் விவிலியத்தின் வழியாக, விவிலியத்தை என்ன பண்ணிட்டாரு,
நீ இன்னைக்கு வெறும வாசிக்கிற ஒரு புத்தகமாக அவர் வைக்கல. பாரு அது எவ்வளவு டைமென்ஷன்ஸ் எடுத்திருக்குன்னா, டிவியில் இன்னைக்கு ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. ஒரு சேனல்ல 2 சேனல்ல நம்ம எந்த சேனலையும் பார்க்காம இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய காரியம் நிறைவேறிக்கொண்டே தான் இருக்குது. அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை சேனல்கள் ஓடுதுன்னு பாருங்க. எத்தனை சாதாரண என்னை போன்ற மக்கள் கூட, குடும்ப பொறுப்பில் இருப்பவர்கள் கூட சேனல்களை அமைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? என்னை போன்றவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் எழுப்பப்பட்டு நிற்கிறார்கள் இறை வார்த்தையை அறிவிப்பதற்கு? இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த 2000க்கு பிறகு நிறைய கரிஸ்மேட்டிக் பிரேயர் உருவாக்கம் அடைந்திருக்குதா இல்லையா? அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஊர்லையும் இறை வார்த்தையை அறிவிக்கிறதுன்னு தியான மையங்கள் உருவாக்கப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? நடந்து கொண்டு இருக்கு. இது எல்லாமே பெரிய மாற்றத்தை எடுத்திருக்கிறது இந்த கடந்த 20 ஆண்டுல. நாம தான் 20 வருஷமா உசுரோட இருந்தாலும் அதை முழுசா கேட்கவே இல்லை, அதை தெரிஞ்சுக்கவே இல்லை. நம்ம இந்நேரம் 2 வருஷம் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துருந்தோம்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையெல்லாம் சீராக்கி நலமாக்கி நீங்க இன்னைக்கு ஞானமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்கலாம். 2 வருஷம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறிவிடும். ஆமென். நான் 16 ஆண்டுகளுக்கு முன்பாக திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் நாள் அழைப்பு பெற்றேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நான் போதகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. ஆனால் கடவுள் அழைத்தது தீர்மானமான பொழுது முதல் தடவையாக 6 மாதம் கழித்து இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டு என் மாமியார்கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். கிராமத்தில் இருக்காங்க, மதுரை பக்கத்தில். சரி செம்மையாக வாங்கி கட்ட போகிறோம், குடும்பத்தை விட்டுட்டு ஓட போகிறா இவ, என் பையன் அம்போன்னு விட்டுட்டான். சாதாரண மாமியார்லாம் தானே சொல்லணும். என் பையன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், என் பையன் நடுரோட்டில் நிற்பான், ஓம்பிள்ளையை யார் பாப்பா? இதுதான் உலகத்தின் மக்கள். அன்றைக்கி ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் இருந்துச்சு. கடவுள் சொன்னதெல்லாம் ஒருத்தர் வாசித்தாங்க, நான் எழுதி வச்சுருந்தது வாசித்தாங்க, எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க. எங்கள் அத்தைக்கிட்ட தான் நான் முதல்ல ஆசீர்வாதம் வாங்கினேன். எங்கள் அத்தை என் தலைமையில் கை வச்சு அனைத்து வாக்கு தத்தங்களையும் ஒன்று விடாமல் அனைத்து வாக்கு தத்தங்களையும் அப்படியே சொன்னாங்க, வரிசையாக சொன்னாங்க. தொடக்க நூல் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இருக்க வேத வசனத்தை பூரா சொன்னாங்க. நான் இப்படி உட்காந்துருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படியே பார்த்தேன். என்ன அது, எப்படி இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அவங்களுக்கு வயசு 70, இவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பாதி பேசிகிட்டு இருக்கும்போதே கையை பிடிச்சி உங்களுக்கு எப்படி தெரியும் அதில் அப்படின்னு கேட்டேன். 5 வருஷமாக நான் கரிஸ்மேட்டிக் ப்ரேயரில் இருக்கிறேன். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கார். நீ முதல் நாள் சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் நீயா வீட்டை விட்டு எந்திரிச்சு கிளம்புறத கடவுளே செய்வார் தான் நான் காத்துட்ருந்தேன். பத்திரமா போ, கடவுள் உன் கூட இருப்பார்னு சொன்னாங்க. பிரைஸ்லா பிரைஸ்லா. கடவுளுக்குள்ள ஞானமாய் வளர்ப்பவங்க மருமகளை கூட ஆசீர்வாதம் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இறுதி வரைக்கும் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. கடவுளை தேடுங்க, உங்களுக்குள்ள ஆழ்ந்த அமைதி வரும். பிரளய மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கூட கடவுள் இருக்கிற பாதையை நீங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும். உங்களுக்குள்ளேயும் ஒரு மன மாற்றம் வரணும்னா முழு மனதோட கடவுளை தேடிவாங்க. இன்னைக்கு கடவுளை எதுக்கு தேடி வராங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை. இப்போ நிறைய சாட்சிகள் எல்லாம் போட்டாங்க, ஒரு 10 சாட்சியத்தை இங்கே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் வரிசையாக கியூ கட்டிடுவீங்க. சிஸ்டர் எனக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சிஸ்டர். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? நீ உட்காந்துருந்தாலும் உனக்கு பிரச்சனை, எந்திரிச்சுனாலும் எனக்கு தான் பிரச்சனை இருக்குது. சரியா? இருக்குது. ஆனால் நீ முழு மனதோடு ஆண்டவரை நீ தேட ஆரம்பிக்கணும்னா நீ விவிலியத்தை திறந்து பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். கடவுளை பார்த்து விட்டு கடவுளை கூட இந்த உலகத்தில் வந்த பிறகு பேசின முதல் வார்த்தைகள் உன் விவிலியத்தை எடு என்று சொன்னார். ஆமென். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை தான் பேசினார். டேக் யுவர் பைபிள் என்று சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக 16 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தூக்கினேன். இப்படி ஒரு பைபிள், வெறும் புதிய ஏற்பாடு மட்டும் வச்சுருக்கிற சின்ன பைபிள். 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த பொழுது 2ஐயும் வச்சு எது பைபிள்னு எனக்கு தெரியலை. அன்றைக்கி ஐ வாஸ் டோட்டலி நியூ, எல்லாமே புதுசாக இருந்துச்சு எனக்கு. நான் 2ஐயும் வச்சு இப்படி தூக்கி பார்த்துட்டு எதுக்கு ரெண்டு பைபிளாக இருக்குது
அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருது. திரும்பவும் பெரும் குரலில் சொன்னார், பெருசு எடுத்துட்டு வா. ஒன்றும் தெரியாத என்னைய தான் கடவுள் இன்றைக்கு உலக நாடுகளின் மத்தியிலே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீ முழு மனதோடு, அண்டர்லைன் தட் வேர்ட், உள்ளே வரும்போது ஆண்டவரே கொடுப்பீங்களான்னு தெரில, கொடுங்க. நீங்கள் அப்படி கிடையாது. முதல்ல ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. முதல் ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்ன தெரியுமா? நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை உள்ள வச்சுட்டு பைபிள் வாசிக்க ஆரம்பி. பைபிளை வாசிக்க வாசிக்க உன்னுடைய நம்பிக்கையை ஸ்திரப்படுத்து. இன்னைக்கு ஸ்திரமான நம்பிக்கையெல்லாம் இல்லை. இன்னைக்கு யாருக்கிட்டையுமே நினச்சா நமக்கு தேவைன்னா ஒரு நம்பிக்கை வருது, அப்புறம் மனசு உடஞ்சு போயிட்டோம்னா நம்பிக்கையே இல்லை. கேவலமாக பேசிட்டு போயிடுறோம். கடவுளை என்னத்தை செஞ்சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஏத்தலும் இறக்கமாக இருக்குது. முழு மனசோட இன்னைக்கு நம்ம இல்லை. அந்த முழு மனதோட அமைச்சியாவும் அன்னைக்கு இல்லை கடவுளுக்கு. அதனால தான் பல சோதனைகள் அவன் வாழ்க்கையில் வந்தது. இறையடியார் சொன்னாலும் கூட அவனால் மாற்றவே முடியல. ஏன்னா முழு மனதோடு அவன் கடவுள் இடத்துல இல்லை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் கடவுள்கிட்ட முழு மனசோட இல்லை. முதல்ல நிறைய பேர் சொல்வீங்க, நான் கொயரில் இருக்கிறேன், நான் வந்து இதெல்லாம் சரி பண்ணுவேன், நான் க்ளீன் பண்ணுவேன், நான் மரியாதை சேனையில் இருக்கேன், நான் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுவேன், நான் கோயிலே தான் கிடப்பேன். நீ கோயிலில் கடை, வெளியில் கடை. மனசுங்கிறதான் நான் கேட்குறேன், முழு மனசான்னு. தெருவை கூட்டுறது வந்து முழு மனசா ஆண்டவருக்கு? அது கிடையாது. டியூப்லைட்டை போட்டால் பேர் போடுறீங்க நீங்கள். என்ன நீ கூட்டுனா ஃபாதர் உன்னை பாராட்டணும்னு நினைக்கிற. ஃபாதர் உன் பேரை விட்டுட்டாருன்னா நீ வெளிநடப்பு செய்கிற. இன்னைக்கு நீ கொயரில் பாட வந்துட்டு என்ன இன்னைக்கு சத்தமாக இருந்துச்சுன்னு கேட்டால் இங்கே கோவிச்சுட்டு போயிடுறீங்க. மைக் வால்யூமை கூட்டாதீங்கன்னு சொன்னால் உருக்குன்னு கோவம் வருது. கடவுள்கிட்டயே முழு மனசோடு இருக்கிறீங்க. கடவுள் பயமில்லாத ஜென்ரேஷன் இன்னைக்கு. நீங்கள் பெரியவங்க அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைய தலைமுறையினர் இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. உங்களால் வந்தது அடுத்தது. உங்கள் வழியாக தானே வந்தாங்க. வானத்துலேருந்து ஒன்றும் தொப்புன்னு முடியலையா? அவங்கெல்லாம் உங்கள் வழியாக உங்கள் நடத்துதலில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் சரியாவீர்கள் என்றால், இந்த தாய்மார்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு ஒரு உத்வேகம் ஆகிடும். நம்ம கடவுளோட இருக்க போகிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம வந்து பைபிள் வாசிக்கிறோம். வீட்டுக்குள்ளே போனோம்னா அவங்கள பிடிச்சிக்கிறது பிள்ளைகளை, வா என் கூட சேர்ந்து உட்காந்து இப்போ ஜெபம் பண்ணு. தயவு செஞ்சு முதல்ல நீங்கள் மாறுங்க. நீங்கள் நல்லவங்களா மாறிக்காமீங்க, ஆட்டோமேட்டிக்காக உன் பிள்ளை மாறும். எதையுமே நீ செய்ய வேணாம், சொல்லவே வேணாம். நீங்கள் மாறதுக்கு முன்னாடியே அவங்கள பிடிச்சி இழுக்காதீங்க. அது தவறான அணுகுமுறை. முதல்ல என்கிட்டே நிறைய பிள்ளைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, ஏங்க உங்கள் மீட்டிங் வந்து எங்கள் அம்மா என்னை டார்ச்சர் பண்ணுதுங்கன்னு. அந்த டார்ச்சர்லாம் பண்ணாதீங்க. முதல்ல நம்ம தான் மாறணும். ஏன்னா உங்களை தான் கடவுள் இன்னைக்கு கைப்பிடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். உங்களை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கார். யாரை கூப்பிடணும் யாரை விடணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சும்மா போகிற போக்கில் இருக்கிறவனை கூட கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பார். எந்த திசையில் நீங்கள் இருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி பக்கத்திலேயே உள்ளங்கைகளில் பேரை வைத்து உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அதனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நான் நிறைய உங்களை பற்றி அறிஞ்சிக்கணும். இறை வார்த்தையை நிறைய அறிஞ்சிக்கணும். எனக்கு பரிசுத்த ஆவியை தாங்க. இறை வார்த்தை இன்னும் ஆழமாக ஆசையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வழி செய்யுங்க. அதன் மூலமாக எனக்கு முழு மனதையும் நல்ல நம்பிக்கையும் எனக்குள்ளே கொடுங்க. என் வாழ்க்கையில் எது சதலம் அடைச்சிருந்தா கூட அதை நான் சரி செய்து கொள்ள ஆசைப்படுறேன். என் வாழ்க்கை ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுக்குள்ளே என் வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் சரிவுகள் இருக்குதோ அதை சரி பண்ணிட்டு போக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாமா? முழங்கால் படியிடலாமா? நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே.
நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. ஆம், சீடர்கள் எல்லோரும் ஒரு நாள்ல பயந்து போயிருந்தாங்க. இயேசுவோ இறந்து போய்விட்டார், எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு சொல்லி கலங்கி போயிருந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை கூட இன்றைக்கு கலக்கத்துல நீங்க இந்த இடத்தை தேடி வந்திருக்கலாம். ரொம்ப பயமா இருக்கு, அடுத்த கட்டத்துல என்ன நிகழுமோன்னு சொல்லி அச்சத்தோட கலக்கத்தோட கண்ணீரோட இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். அன்னைக்கு சீடர்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து போராடினாங்க. இயேசுவே நீங்க தொலைவில் போயிட்டீங்களா எங்களை விட்டுன்னு கதர்னாங்க. ஆனா 40 நாட்கள் ஆண்டவர் பலரிடத்திலும் தோன்றி ஒரே வார்த்தை தான் எல்லார்ட்டையும் சொன்னாரு. 40வது நாளுக்காய் ஜெபத்தோடு காத்திருங்கன்னு சொன்னாரு. ஜெபத்தோடு ஜெபம் செய்து காத்திருன்னு சொன்னாரு. இறை வார்த்தை பலமுறை சொல்லுது, நீ ஆண்டவரை பார்க்க வேண்டுமா, ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, உன்னுடைய கலக்கமான சூழ்நிலை நீ வெளியே வரணுமா, நீ ஜெபத்தோடு காத்திரு. நேர்மையாளருடைய ஜெபத்தை நான் கேட்பேன்னு சொல்லலையா ஆண்டவரே? இறை வார்த்தையில உனக்கு பதில் உண்டு. அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நம்ம செய்யறதுக்கு இனிமே ஆயத்தமாகணும். இருமனம் கொண்டவர்களா நான் இருக்க போறதில்லைன்னு சொல்லுங்க. ஒரு மனதோடு இனி நான் ஆண்டவரை தேட போகிறேன், இயேசுவே என்னுடைய ஆண்டவராக இருப்பார்னு சொல்லுங்க. கடவுள் என்பவர் தன்னையே சுருக்கி கொண்டு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனா நம்ம இன்னும் சுருக்கவே இல்லை, நம்ம இன்னும் இறங்கவே இல்லை, நம்ம இன்னும் மன்னிக்க முடியாத தன்மையில இருக்கிறோம். நான் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி வரலாமா? நான் மாறணும் ஆண்டவரே, என் வீட்டு சூழ்நிலைகள் மாற நான் மாறணும் ஆண்டவரே, என் குடும்பம் மாற நான் மாற வேண்டும் ஆண்டவரே, என் குழந்தைகளை நல்வழிப்படுத்த எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கலாமா? இதோ இறை வார்த்தையின் வழியாய் என்னை வழி நடத்தும் ஆண்டவரேன்னு கேட்கலாமா? இதோ இன்றைய இந்த சிறிய நேரத்திற்குள்ளாய் ஆண்டவர் மேல் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு அந்த அரசன் அச்சமில்லாமல் தன் மீது நம்பிக்கை வைத்து சென்றான், அவன் அழிவை பார்த்தான். நம்முடைய வாழ்க்கையில அழிவு வந்திருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப தோற்ற நிலையில நீங்க நிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் முழு மனதோடு நான் உங்ககிட்ட வருவேன் ஆண்டவரே, இனிமே முழு மனதோடு இறை வார்த்தையின் அர்த்தங்களை நான் தேடி புறப்பட ஆரம்பிப்பேன் ஆண்டவரே, முழு மனதோடு உண்மை நம்ப ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? உங்களுடைய குணத்துல நீங்க எந்த இடத்துல குறைப்பட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய கோபமா இருக்கலாம், உங்களுடைய புலம்பல் அதிகமா இருக்கலாம், நம்பிக்கை இல்லாத தனம் அதிகமா இருக்கலாம். ஆனால் இதோ நமக்காக தன்னையே உயிர் கொடுத்த நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே, இயேசு ஒருவர் மாத்திரமே தன்னுடைய ஜனத்தை பார்க்க இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மாத்திரமே நமக்காய் மனிதனை போல வாழ்ந்தார், எளிமையாய் வாழ்ந்தார். அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த தேவன். அந்த கடவுளை, நமக்காக ரத்தம் சிந்தின கடவுளை இந்த வேளையிலே நீங்கள் நற்கருணையிலே இதோ தரிசிக்கலாம். கடவுளை யாரும் பார்க்கலன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு முறையும் நற்கருணையிலே ஆண்டவர் நமக்காய் உயிர் விட்டவர். ஒவ்வொரு நற்கருணையின் வழியாகவும் இதோ நம்மை தரிசிக்க வந்து கொண்டேதான் இருக்கிறார். நற்கருணையில் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம்.
எந்தவித பலவீனங்களா இருந்தாலும் வீரம் இயேசுவை முழு மனதோடு ஆராதியுங்கள். மாறுமே. அது எல்லாம் மாறும். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. ஆம், உங்களுடைய சுகவீனங்கள் எல்லாம் மாறும். இந்த நற்கருணையின் வழியாய் ஆண்டவர் அன்போடு நம்மை பார்க்க வந்திருக்கிறார். அன்போடு நம்மை பார்க்க வந்திருக்கிறார். இந்த வேளையிலே அவரை அன்பு கூறலாமா? எனக்காய் இந்த உலகத்திற்கு வந்த தேவன், என்னை காண வந்த தேவன், எனக்காய் தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்த தேவனை நான் முழு மனதோடு இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனே என்று சொல்லி உங்க உள்ளத்துல இந்த வேளையில அன்பு கூறுங்க. முழு மனதோடு ஏற்றுக்கொள்வது என்பது அன்பு கூறுவதுதான். நமக்கு கடவுள் இதை செய்யல அதை செய்யலங்கிற புலம்பல் இல்லை. அவர் கடவுளாய் இருக்கிறார். அவர் அத்தனையும் நமக்கு செய்து விட்டவர். அவர் மீது நம்பிக்கை கொள்ளும்படி உள்ளத்திலேருந்து சொல்லுங்க, உள்ளத்திலேருந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் அன்பு கூறுவேன். இன்றைய இரவு உங்களுக்கு நல்ல உறக்கத்தை ஆண்டவர் கொடுத்து ஒரு மன அமைதி, இத்தனை நாள் மன அமைதி இல்லாமல் இருந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோட நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க இன்றைக்கு ஒரு மன மாற்றத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த மனிதனை போல இன்றைக்கு இந்த அரசன் வீழ்ந்தான். என்கிட்ட அவ்வளவுக்கு பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, நான் என்னை தாழ்த்திக்கிறேன், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. கண்டிப்பா இன்றைய நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உணரப் போகிறீங்க.